யாரோ காவேரின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறோம். காவேரியா? ஃபோனே வரலையே மேடம். காவேரின்னு யாருமே இல்லை மேடம். நீங்கள் எதாவது சொல்லுங்க, நான் பேசுகிறேன் அப்புறமா. காவேரி நைஸ் நேம் மேடம் இருங்க மேடம். புருஷ மேடம் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா மேடம்? ப்ரெஷர் இருக்கு. அதாவது என்னன்னா, ஏன்ப்பா நோயாளி? மேடம் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணத்துக்கு குழந்தையும் இருக்கு. தெரியல மேடம், 2 பேர் பார்த்தா தெரியவே இல்லை. எனக்கு குழந்தை நான் சொல்லவே இல்லையா? 2 பேர் பார்த்து தெரியலன்னா மேம் கல்யாணம் ஆயிடுச்சா அது மட்டும் தான் மேம். பேபிங் நான் சொல்ல. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து கிளம்பும் போது நான் சொன்னேன், மோடிஜி मेरे ख्वाहिश है क्या बेटी बोलो सेल्फी लेना है ले लो बेटी का फोन लेके आ जा சொல்லிட்டாரு. டக்குனு வந்துட்டு டக்குனு ஒரு செல்ஃபிலாம் எடுத்துட்டு அஜித் விஜய் குட் லக். ஃபேவரட் பேர்ல யாரு? ஆனஸ்டா சொல்லிட்டா ஆமா, நான் அஜித் சார் திஸ் இஸ் மை லவ் ஹார்ட், ஃபுல் ஹார்ட். ஓகே. விஜய் சார். வை வாட் ஸ்பெஷல்? பாலிடிக்ஸ் வர போறீங்களா? அவங்க வரலாம். டிவிக்கேன்னு சொல்றாங்க. டிவிக்கு ஃபர்ஸ்ட் சார் வந்துட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் அவர் வேலையை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நான் போய் சேர்றேன். ஜனநாயகன்ல வர ஆக்ட் பண்றீங்க அப்படி. நான் ஆக்டே பண்ணல. எதுக்கு யார் இந்த பர்ஃபெக்டாக தெரியல. விஎஸ்எம் ரெடி பண்ணும்போது அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் அவர் அடிக்கணும் அந்த மாதிரிலாம். அண்ட் எந்த படத்துலையும் யாருமே அவரை வந்து கொண்டது கிடையாதான். அந்த மேட்டர் எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேலாக நான் போய் குத்தி அவர் கொல்லும் போது பாலையாவை கொல்றியா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஐயோ என்ன போட்டு கொடுத்துட்டாங்களா இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரே பயம். அப்புறம் அவர் சொன்னா நோ விக்ரம் சார். எனக்கு கண்டிப்பா ஒரு தடவை விக்ரம் சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ்? அவர் வித்தியாசமான படம். அதனாலதான் அவர் வித்தியாசமா பண்றதுனாலதான் எனக்கு கண்டிப்பா அவர் கூட ஒரு தடவை நடிக்கணும்னு. அவர் சிஸ்டர் ரோல் பிளே பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஹீரோயினா தான் நடிக்கணும்னு ஆசை இல்லை. பட் அ குட் ரோல் வித் விக்ரம் சார். ஓகே மேம், பண்ணா போயிடலாம் மேம். இவ்வளவு எடுத்துச்சு இல்லையா? சரி ஓகே மேடம். இல்ல மேடம் பண்ணா. இன்னைக்கு நம்ம கூட 2 பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டிஸ் வந்திருக்காங்க. படத்துல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்கோம். சென்டிமெண்ட், ஆக்ஷன், எமோஷன், அப்புறம் வந்து ஏன் கோஸ்ட், மல்டி ரோல்ஸ் எது வேணா கொடுங்களேன், அதெல்லாம் பண்ணிடுவோம் சார், என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வெரி பியூட்டிஃபுல் வரலட்சுமி அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ. அப்புறம் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன் இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு. இன்னொரு பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி வந்திருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்பொழுது இங்கேயும் ஒரு தமிழ் படத்தில் பார்த்துருக்குமே, நிபுணன் படத்தில் பார்த்துருப்போம். வருமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து மல்டி லாங்குவேஜில் இவங்களோட என்னென்ன ஃபிலிம்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எந்த லாங்குவேஜும் இல்லைங்க. அரபிக்கில் மட்டும் பண்ண நினைக்கிறேன் மேடம். எல்லா லாங்குவேஜிலும் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்ருதி மேம், வெல்கம் டு தி ஷோ. ஓப்பனிங் கரெக்டா? அப்படியே டேக்கும் போது அப்படியே மாறிட்டீங்க நீங்க. அப்படிங்களா? ஆக்டர் கெபாசிட்டி இருக்கு. தேங்க்யூ. கட் பண்ணீங்களா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரம் வரலட்சுமி மேம். மேம் இப்போ வந்து பிகினிங்கில் போடாப்பொடியிலேருந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, யார் இவங்க? உங்கள் போர்ஷன் வரும்போது மட்டும் நான் வந்து ஸ்லோ மோலே பார்ப்பேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்களே புரியல அப்படின்னு. அப்புறம் நாங்கள் வந்து இவங்க கூட அப்படியே கோப்பப் ஆகிட்டோம். ஆமாம், இவங்க டைலாக் தான் சொல்கிறாங்க, போடான்னு சொல்கிறாங்க, போ மட்டும் கேட்கும், டா நாங்கள் சேர்த்துப்போம். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை. புரிஞ்சுக்கிறேன் மேடம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடிச்சா ஹீரோயின் தான், அப்படிலாம் கிடையாது. என்ன ரோல் வேணால் கொடுங்களேன் ப்ரோ, எனக்கு பேய் ரோல் கூட கொடுங்க ப்ரோ, அதில் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்படி மல்டி ரோல்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? ஒரு ஆக்டருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர்னா அதானே. ஒரு ஆக்டருக்கான ஆக்சுவலாக ஒரு மீனிங் என்ன? அதாவது வந்து நம்மளை தாண்டி நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும். இப்போ ரியல் லைஃப்பில் வந்து நம்ம இவ்வளோ ரோல்ஸ் நம்மளால ப்ளே பண்ண முடியுமா தெரியாது. ஆனால் ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம யாரை வேணால் பிக் பண்ணி யாராலும் நடிக்கலாம். ஆனால் அது என்னென்னா, அதை நம்ம நடிக்கும் போது அந்த ரோல் நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணாதான் பார்க்குறவங்களுக்கும் அது ஐடென்டிஃபை ஆகி ஆமாம் இந்த ரோலை வந்து அவங்க ஜஸ்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது வந்து அது நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க் தான். அந்த ரோல் வந்து போய் சேரணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். ஏன்னா அது பண்ணாதான் வந்து உங்களுக்கு படமே வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகும். அந்த கேரக்டர் வந்து இல்லை, நீங்கள் வரலட்சுமியாவே நீங்கள் அந்த ரோலை பார்த்தீங்கன்னா அப்போ அந்த படம் வந்து அங்கேயே ஒரு ஃபெயிலியர் தான். இப்போ நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஹீரோனை தான் பார்க்குறீங்க, அந்த ரோலை பார்க்க மாட்டீங்கல்ல, அப்போ அங்கே நம்மளோட பெரிய ஃபெயிலியர். நம்ம வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்ன வரலட்சுமியோட தாண்டி எல்லாரும் அந்த ரோல் கேரக்டர் பேர்லாம் கூப்பிடுவாங்க. சரி, சுராலின்னு கூப்பிடுவாங்க, நிஷான்னு கூப்பிடுவாங்க, சந்திரான்னு கூப்பிடுவாங்க, தெலுங்குல போனால் ஜெயமானா கூப்பிடுவாங்க. இப்போ ஒரிஜினல் பேர் யாருக்கும் தெரியுமா கூட தெரியாது.
ஆனா அந்த கேரக்டர் போய் இறங்கிச்சுன்னா அங்கேயே வந்து நம்மளுக்கு ஒரு 100% நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது தான் வந்து ஒரு ஆக்டருக்கான விஷயம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர்னா எல்லாமே பண்ணணும். அதே ரோலை பண்ணிட்டு தான் அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில போர் அடிச்சிடும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லா ரோலும் கூட எனக்கு ரொம்ப பயங்கரமா எக்ஸைட் ஆகும். ஒரு ரோல் நம்ம எப்படி டிஃப்ரெண்டாக பண்ணலாம் சொல்லி யோசிச்சு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா மேடம்? ப்ரெஷர் இருக்கு. அதாவது என்னன்னா, ஏன்ப்பா நோயாளி ஆக்குறேன்னா ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம். ஓ அந்த ப்ரெஷரா? ஓகே ஓகே. நான் பிபின்னு கேட்டு நினைச்சேன். இல்ல மேடம் எனக்கு வந்துடும் வந்திருக்கு. அவங்க பேரு நம்ம எப்படியா காப்பாத்தினோம். இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து அது ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு வரவே இல்லை. ஏன்னா நான் ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருந்தேன். கம்பேரிசனுக்கான ஒரு வாய்ப்பே அங்கே வரல எனக்கு. போடா போடியில இருந்து எல்லாமே பார்த்தேங்க வந்து நான் வந்து எனக்கு அந்த கொஞ்சம் கூட வந்து அந்த ப்ரெஷர் எனக்கு என் மேல இல்லவே இல்லை. அதுக்கு நானே ஏத்துக்கல அது. அது வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து பை டிஃபால்ட் ஹேஸ் டு பி சம்படிஸ் சன் ஆர் சம்படிஸ் டாட்டர். அது வந்து வாழ்க்கை, அதை மாற்ற முடியாது. ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு என்ன பேர் பண்றோம் தான் வந்து ஒரு மேட்டர் அங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து எங்க அப்பா பேர் எங்கேயுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு படம் கூட இன்னைக்கு வந்து அவர் சொல்லி நான் வாங்கினதே கிடையாது இது வரைக்குமே. எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து சொந்தமா நிற்க நான் நிற்கும் போது அவரே சொல்லியிருக்காரு மேடம் மேல, நான் அவருக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல, அவங்க தான் தனியாக நிற்கேன். ஸோ எனக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. ஸோ ஐ வாஸ் வெரி வாட் ஆர் மை வர்த்ஸ், ஐ நோ வாட் ஐ எம் வர்த்ஸ் அண்ட் ஐ நோ வாட் ஐ கேன் கிவ். ஐ வில் கிவ் மை 100%. எல்லா படத்துக்கும் 100% கொடுப்பேன். அது சக்ஸஸாக ஃபெயிலுங்கிறது நம்ம கையில் கிடையாது, அது ஆண்டவ கையில் தான் இருக்குது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 100% கொடுக்குறோம். ஸோ எனக்கு அந்த ப்ரெஷர் வந்து அவரோட பொண்ணா வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதெல்லாம் வந்து எனக்கு கிடையாது. ஓகே, தேங்க்யூ. திரும்ப வரேன் மேம். ஹலோ ஸ்ருதி மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்ல. என்ன மாதிரி சேம் நானும் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. திரும்பவும் தமிழ்ல ஒரு பெரிய கம்பேக். ஸோ ஆடியன்ஸ் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிபுணர்லேயே ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. வேர்டிக்ல படத்தை பற்றி சொல்லுங்க. ஆடியன்ஸ் ரிசீவ் பண்றத நம்ம கையில இல்லை. அது நம்ம எவ்வளோ 100% கொடுக்குறோம், தட் இஸ் எவ்வளோ நம்ம எஃபர்ட் போடுறோம் ஆஸ் அன் ஆக்டர், அது என் கையில் இருக்குது. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் கிவன் மை 100% டு வாட் எவர் ஐவ் டன். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப லைக் அவுட் ஆஃப் லாட் ஆஃப் லவ். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டராக ஒரு முயற்சி கிடைக்கிறது, அது மாதிரி ஒரு லீட் ஆக்டராக இஃப் யூ கேன் ஒர்க் ஃபார் so many years, இட்ஸ் அ ஹியூஜ் லக். எவ்வளோ பேர் இருக்காங்க அண்ட் ஃபேபுலஸ் ஆக்டர்ஸ் பெட்டர் தென் மீ, who've not made the cut yet. So நான் அந்த மாதிரி ரொம்ப லக்கின்னு எனக்கு தோணுது. அண்ட் அந்த ஒரு ப்ரிவிலேஜ் ஆர் அந்த ஒரு லக் ஃபேக்டர் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். பட் நான் கண்டிப்பாக ஐ எம் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் நிறையா வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிலீஸ். ஒரு 5 வருஷமா ஆக்சுவலி என்னோட ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு 5 வருஷமா, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஐ ஹேட் மை பேபி. ஸோ திஸ் இஸ் மை பிக் ரிலீஸ் ஆஃப்டர் 5-6 years. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ். மேடம் கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் இருக்கு. தெரியல மேடம், 2 பேர் பார்த்தா தெரியவே இல்லை. சூப்பர். எனக்கு குழந்தை நான் சொல்லவே இல்லையா? 2 பேர் பார்த்து தெரியவே இல்லைன்னா மேம் கல்யாணம் ஆயிடுச்சா அது மட்டும் தான் மேம், பேபின்னு நான் சொல்ல மேம். மேம் இல்லை மேம், நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், இருங்க வெயிட் மேம், நான் வரேன் மேம். வரும் மேம்னு சொன்னாங்க, கொஞ்சம் இப்படி கிரிப் ஆயிட்டேன். வேர்டிக் போஸ்டர் பார்த்தேன் நான், அதுவும் தூக்கு கயிறு மேலே தொங்குது. மாவன கேள்வி தப்பா கேட்டனியா? ஓ வேர்டிக்ட நான் தான் கொடுக்க போறேன். ஓகே மேம், ஃபன்னா போயிடலாம் மேம். இவ்வளவு எடுத்துச்சு இல்லையா? சரி ஓகே மேடம். இல்ல மேடம், ஃபன் இந்த சென்ஸ், நர்வஸாலாம் இல்லாம நாங்க வந்து கேஷுவலா பிரீத். அவசியம் இல்லை, வேற பக்கமா காத்து திரும்புது. ஒழுங்கா பிஜி படிச்சு வேற வேலைக்கு போயிருக்கலாம். இது நான் எப்பவுமே சொல்லுவேன், வரு இஸ் a lot of fun as long as you're not the butt of her jokes. புரியுதா? அது நான் தமிழ்ல சொல்ல தெரியாது, நீங்க அப்படியே தமிழ்ல சொல்லிடுங்க. அது அந்த எமோஷன் புரிஞ்சிச்சு மேடம். புரிஞ்சிச்சுல? ஓகே சூப்பர், புரிஞ்சிச்சா? சூப்பர். சோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? அதுதான் பாயிண்ட். உங்களுக்கு தெரியல மேடம், அப்படியே என்கிட்ட மாத்தினா நான் இங்கே இருந்து ஓடியே போயிடுவேன். எனக்கு அவ ரெஸ்பாண்ட் பண்ண எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஓடி போயிடுவேன். வெயிட் பண்ணு. வேர்டிக் பத்தி ஒன் லைன், என்ன டிஃபரன்ஸ் படத்துல, என்ன வித்தியாசமா இருக்கும்? சரி, எனக்கு என்னன்னா வந்து இந்த ஜென்ரலா எனி படம் வந்து அது பெருசோ சின்னதோ நிறைய பேர் வந்து அதுக்கு உழைப்பாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ். ஓகேவா? அது வந்து சின்னதோ பெருசோ அப்படி கிடையாது. ஏன்னா வந்து ஒரு செட் வந்து நீங்க போய் பார்க்கும்போது அவ்வளோ பேர் இருப்பாங்க. நம்ம வெளியில இருந்து ஒரு மேட்டரை பார்த்து டக்குன்னு தான் நிறைய பேர் வந்து ரிவ்யூலாம் பண்ண சொன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நீங்க உங்க ரிவ்யூ நீங்க பட்டுன்னு போட்டுருவீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் இருக்குல்ல. ஸோ ஒரு 1 வீக்காவது கொடுங்க, மக்கள் அதை வந்து முடிவு பண்ணட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. இப்போ படம் உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இருக்கிறது அது செகண்டரி.
பட் அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று போயிருக்குல்ல. யார் பண்ணாலும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் காசு போடுறாரு, அதுக்கு டைரக்டர் ஒரு விஷன் வச்சிருக்காங்க, அதுக்கு ஆக்டர்ஸ்லாம் வராங்க, ஆக்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட டீம் இருக்கும், அப்புறம் டிஓபி டிபார்ட்மெண்ட் டீம் இருக்கு, அவ்வளோ பேர் இருக்கும் போது அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து வேர்டிக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லர்னே சொல்லலாம். இட்ஸ் நாட் கோர்ட் ரூம் ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ட்ராமாங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ராமாட்டிக்காலாம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு கடைசி வரைக்குமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு ஒரு விஷயமே வந்து அது அந்த அந்த லைன் தான் வந்து படம் ஃபுல்லாக உங்களுக்கு டேக் ஓவர் ஆகிட்டு இருக்கும். யாருக்கு கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணாங்க, இவங்க உண்மையில அந்த கொலை பண்ணாங்களா இல்லை பண்ணலையா, இல்லை நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறது, அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறது உண்மையா இல்லையா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். எஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஷார்ட் இன் டெக்ஸஸ். அங்கே ஃபுல்லாக ஷூட் பண்ணும். ஸோ அந்த கோட் பிட் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து வாதாடுறது வந்து அவங்க கோர்ட்டில் இருக்கிறதுனால அவங்க ஆப்போசிஷன் ஆக்டர் கூட ஒரு அமெரிக்கன் ஆக்டராக தான் இருந்தாங்க, ஆனான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் எனக்கும் நடக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு வாதாடுற ஒரு ஆர்குமெண்ட் தான் வந்து இவங்களை குற்றவாளியாக இருக்காங்களா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்ட் ஒரு ரொம்ப நல்லா வெல் ரிட்டன் ஃபிலிம். அண்ட் எல்லா கேரக்டர்ஸையும் நல்லா எச் பண்ணி அவங்க கேரக்டர்ஸோட ஒரு பேக் ஸ்டோரி வச்சு கதைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த கேரக்டர்ஸை கொண்டு வந்து ஒரு வெல் பேலன்ஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட் இருக்குது. லைக் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது ஐயோ போருண்டா நிறுத்துடா இருக்கும்ல. எனக்கு ஐ திங்க் வெர்டிக்ட் வில் நெவர் மேக் யூ ஃபீல் தட். அது ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் தான். கான்ஸ்டன்ட்லி யூ வில் பி என்கேஜ்ட் வித் த ஸ்க்ரீன் பிளே. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம் கைஸ். இதுக்கு மேலே நம்ம படத்தை பற்றி நிறைய பேசிட்டோம். மேடம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எழுதிட்டு வந்திருக்கேன் மேடம். யூஸ் பண்ணுறீங்க? அதில் ஒரு இஷ்யூ இருக்குது மேடம். டிஷ்யூல இஷ்யூவா? குட் dude, damn good. சொல்லுங்க. டிஷ்யூல क्वेश्चन இருக்கு மேடம். இதுல வந்து பிக்சர்ஸ் இருக்கு மேடம். இத பார்த்து ஒரு क्वेश्चन கேட்க போறேன், அவ்வளவுதான் மேடம். சரி, அத பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஒரு லைன்ல நீங்க சொல்றீங்க, லென்த்தா கூட சொல்லலாம் மேடம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. we have time. சுத்தி மேம் உங்களுக்கு இருங்க மேடம், நான் சொல்லும்போது நீங்க பிடிக்கலாம். क्वेश्चन பிடிக்கலனா அப்படி கிரஷ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். என்னடா இதெல்லாம் எழுதி இருக்கற அப்படின்னு. இல்ல நல்லா இருந்துச்சுன்னா வச்சிட்டு ஆன்சர் சொல்லலாம். உங்களுக்கு உங்க மூஞ்சி காட்டணும். போனை வந்து புடிங்கி தூக்கி போடக்கூடாது, வச்சுக்கணும். உங்க மூஞ்சி காட்டாத போன் திறக்கும், லாக் ஆயிடுச்சு. சரி மேடம், சரி. அது ஃபோனில் வந்து ஃபேஸ் லாக் சொல்கிறாங்க, மூஞ்ச காட்டுறதுன்னா அதில் கைஸ். சரியா? அப்புறம் மேம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த பிக்சர் வந்து ஆக்சுவலாக வெட்டிங் டைமில் வந்து போய் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போனோம். நான் ஆக்சுவலாக வந்து இது நடக்காத ஒரு விஷயம் நினச்சேன். மீட்டிங் த மோடிஜி சம்திங் விச் வில் திங்க் ஓகே நம்ம நடந்தா நல்லா இருக்கும், பட் அது உண்மையை நடக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் பட் நாங்கள் போனோடனே வந்து அவங்க நம்மளை பார்த்துக்கிட்ட விதம், அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க வந்து எப்படி, அதாவது எங்ககிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் உட்காந்து பேசினார். ஸோ ஃபுல்லாக பேசி கலந்து பேசி, ப்ளஸ் மை ஹஸ்பண்ட் ஸ்போக் இன் குஜராத்தி டு ஹிம். ஸோ இஸ் டாக்கிங் டு அப்பா, ஐ ஸ்போக் டு ராதிகா ஆண்டி, ஸ்போக் டு மீ. ஸோ அவ்வளோ டைம் அந்த டைமில் அவ்வளோ பிஸியாக இருக்கும் போது ஈ ஸ்பெண்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கிளம்பும் போது நான் சொன்னேன், மோடிஜி मेरे ख्वाहिश है. क्या बेटी बोलो, सेल्फी लेना है. और हाँ ठीक है, फोनला வந்து வெளியிலே விட்டாச்சு இல்லையா, ஆப்வியஸ்லி ஃபோன் ले लो बेटी का फोन लेके आजा சொல்லிட்டாரு. டக்குனு வந்துட்டு டக்குனு ஒரு செல்ஃபிலாம் எடுத்துட்டு, ஐ மீன் ஐயா அவங்க எடுக்கிற ஃபோட்டோ தான் வந்து அவங்க ஜென்ரலாக வெளில கொடுப்பாங்க. ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட் ஆப்வியஸ்லி ஃபார் வாட் எவர் ரீசன். ஸோ டக்குன்னு உடனே அவர் ஓகே பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணாரு. ஸோ தட் சம்திங் ஆப்வியஸ்லி ஒரு நம்ம கண்ட்ரியோட லீடரை வந்து நம்ம மீட் பண்ணும்போது இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன் அ மெமரி, ரைட்? இட் இஸ் an honor to meet him. ஸோ ரொம்ப ஒரு ஆனராக இருந்துச்சு. அந்த பிக்சருக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு மேடம். பாலிடிக்ஸ் வர போறீங்களாமே? வரலாம். டிவிக்கேன்னு சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க? டிவிக்கே ஃபர்ஸ்ட் சார் வந்துட்டாரு, அவர் ஃபர்ஸ்ட் அவர் வேலையை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நான் போய் சேர்றேன். ஜனநாயகன்ல வர ஆக்ட் பண்றீங்க அப்படி? நான் அதுல ஆக்டே பண்ணல. எதுக்கு யார் இதை பரப்பி விட்டான்னு தெரியல. இல்ல சர்க்கார்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணீங்களா மேடம்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒன்று இருக்க போகுது அப்படின்னு. நான் அந்த படத்துல நடிக்கலைங்க. நடிச்சு நான் பெருமையா சொல்லுவேன், நான் அந்த படத்துல நடிச்சிருக்கேன். நான் அந்த படத்துல நடிக்கல. மேம் நீங்க நெக்ஸ்ட் மேம். ஓகே, பார்த்துட்டேன். சொல்லுங்க மேம். அஜித் விஜய். சொல்லுங்க மேம். குட் லக். ஃபேவரட் இந்த பேர்ல யாரு? தேங்க் யூ. சரி, ஆனஸ்டா சொல்லிட்டா, ஓகே, எனக்கு தோணுது தட் டு பி a superstar is very very hard to இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா sustain as a superstar is even harder. So I accept that ரெண்டு பேருமே are superstars of அதெல்லாம் கேள்வி வந்து நான் அஜித் சார் ஃபேன் தான்.
பர்டிகுலர் என்ன ரீசன்? எனக்கு அவர் நடிப்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி லைக் அஜித் சார். ஜென்டில்மேன். ஹி இஸ் a gentleman, I think. ஓகே நெக்ஸ்ட். ரொம்ப ஈஸியா போச்சு. தமிழ் ஆடியன்ஸ், கன்னடா ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ் ஒரு தமிழ் ஆடியன்ஸ்? ஆல் ஆடியன்ஸ், சூப்பர் ஆடியன்ஸ். தான் உங்க क्वेश्चन மொக்கேன்னு சொல்லி நான் அதை அறிய போறேன். அவர் கேட்ச் பண்ணிட்டு வரோம். கேட்ச் பண்ணிடுறீங்களா? சரி, இந்த क्वेश्चन நாட் applicable. அப்படி தூக்கி போடுங்க. இந்த பக்கமா. This is my love. Heart, full heart. ஓகே. விஜய் சார். Why, what special? Nothing, I just எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஆப்வியஸ்லி ஜென்ரலா எல்லாரும் மாதிரி ஒரு ஃபேன் கேர்ள் தான். அண்ட் எனக்கு கூட வந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு பயங்கரமா ஒரு மாதிரி ஆல்வேஸ் ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணி. எப்படி ஏன்னா அவர் ஆஃப் செட் வந்து பயங்கர குவாய்ட்டா இருப்பான். ஆனா வந்து அவர் நடிக்கும் போது அப்படியே ஒரு காமெடி தான் பண்ணும்போது இவரா இப்படி இருக்காருன்னு சொல்லி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை. அஃப்கோர்ஸ் சர்க்கார்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அந்த டைம்ல இருந்து வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் ஃபேன் கேர்ள். அண்ட் டு சி ஹவு ஹி லைக் இங்கே அவர் குவாய்ட்டா இருந்துட்டு இருப்பாரு, அப்போ செகண்ட் சீன் கூட டக்குனு ஒரு மாதிரி வேற எனர்ஜி வந்துடும். அண்ட் இஸ் அ வெரி வெரி ஹம்பிள் ஹியூமன் பீயிங். அண்ட் இது வரைக்குமே வந்து அவருக்கு நான் எப்போ மெசேஜ் பண்ணாலுமே டக்குன்னு ரிப்ளை வந்துடும். நான் அவர் டிலே பண்ண மாட்டார் அந்த விஷயத்துல. அண்ட் நான் மெசேஜ் பண்ணாட்டி கூட அவர் ஏதாச்சும் என் பாடம் ஏதாச்சும் பார்த்தாருன்னா உடனே ஃபோன் பண்ணி வரும் செமையா பண்ணியிருக்கேன், என்ன நீ வேற மாதிரி நடிச்சிருக்கேன்னு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. ஸோ ஐம் விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் ஹிஸ் பொலிட்டிக்கல் கரியர். ஐ ஹோப் ஆல்ரெடி எல்லாரும் மனசுல இருக்காரு. அவர் நம்ம தமிழ்நாடுக்கும் வந்து நல்லது பண்ணணும். அவருக்கு ஓட்டு போடுவீங்க மேடம் நீங்க? அவர் என்ன பண்றான்னு பொறுத்து நான் ஓட் பண்ணுவேன். அண்ட் vote எப்பவுமே சீக்ரெட் தான். vote வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் வந்து ஏர்னிங் தேவை. இப்போ அவர் ஃபேனா வந்து நாங்களாம் வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவர் வந்து பாலிடிக்ஸ்ல இறங்குறாரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு பொறுத்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு தான் டக்குன்னு. votingங்கிறது வந்து ரொம்ப இட்ஸ் நாட் அ ஃபேன் கேர்ள் மூமெண்ட். voting is something which we have. vote ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஓட்டுகளோட மதிப்பு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து சும்மா வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது. சர்க்கார் லிங்க் வந்து பாத்தீங்களா கரெக்டா? இந்த ஒன் vote கஷ்டப்பட்டு தான் போடணும். ஆக்சுவலி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் வந்து நம்ம ஓட்டு பண்ணிட்டு சும்மா அப்படி இல்லை. அது நம்ம யாருக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம குத்து சொல்லக்கூடாது. ரோடு சரியில்லை, மோர் சரியில்லை, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு கூடாது. ஏன்னா அது நம்ம தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த ஓட்டு போடுறது வந்து கரெக்டாக யாருக்கு என்ன ஓட்டு போடுறோம்னு யோசிச்சுப்போம். ஓகே, பெஸ்ட் ஃபுட் ஸ்பாட் சென்னை, அதானே क्वेश्चन. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒன்று சொல்லணும். மதுரை இட்லி ஷாப். இட்லி, பொடி இட்லி. பொடி இட்லி தட்டு. பொடி இட்லி. அவங்க வெஜிடேரியன் அவங்கல்ல? யார்? நான் இல்ல ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடக்கடையும் ரொம்ப பிடிக்கும். I like குமார் மெஸ். குமார் மெஸ் இஸ் வெரி நைஸ். அப்படியா? நாயர் மெஸ், குமார் மெஸ். மேம் நான் வந்து ரோட்ல நின்னு சாப்பிடணும். சரி, ரோட்ல நின்று சாப்பிடு. யாரும் வேணான்றா? ரோட்ல நின்று சாப்பிடணும் மேடம். அது ரோட்ல நின்னுனா எப்படின்னா, இருங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், சுத்தி மேடம் இருங்க மேடம். அது எப்படின்னா நீங்க சொல்றதுல ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிடுற மாதிரி இருக்கும். சரி நான் சொல்லிட்டேன். பெசன்ட் நகர்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை போடுவாங்க. எங்க தெரியுமா? அந்த KFC ஆப்போசிட்டா அந்த ஃபிஷ் ஃப்ரை கடை வரும். அது ஒரு கடை. சோ அதனால இது அந்த கடை. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன்ஷிப்ஸ். சிச்சுவேஷன்ஷிப்ஸ் ஆர் கிரேட். யாருக்கு என்ன வர்க் ஆகுமோ அதை பண்ணிட்டே இருங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க உங்களுக்கு சிச்சுவேஷன்ஷிப்னா படிக்கங்க, கல்யாணம்னா படிக்கங்க. கல்யாணம் வேணா, சிச்சுவேஷன் யாருமே வேணாம். சரி, ஆம்பளை வேணாம், ஆம்பளைக்கு ஆம்பளே வேணும், பொம்பளைக்கு பொம்பளை வேணும். என்ன வேணா நீங்க பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கு. love is love. Love is love. No gender. STR. STR is my very first, obviously my first hero. And அவர் என்ன சொல்றது, அது வந்து ஒரு ஆக்சுவலா அந்த படத்துல வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றதே வந்து STR தான். நாங்க ஆக்சுவலா வந்து அந்த நடிகர் சங்கம் ஷோல அப்போ நடக்கும் அந்த டைம்ல. ஸோ அப்போ ஐ ஹட் கான் டு மலேசியா வித் அப்பா. அவங்களாம் நடிக்கும் போது அந்த டைம் போது அப்போ I think Sim saw me there. He saw me there and then he suggested to Vicky saying, hey, Varu இப்படி நல்லா ஆடுவாங்க, அவங்களை ட்ரை பண்ணலாமா சொல்லிட்டு அவர் தான் வந்து ஆக்சுவலாக சஜஸ்ட் பண்ணதே. ஸோ தேங்க்யூ Sim for starting my கரியர்னு சொல்ல அவர்கிட்ட. அண்ட் அவ்வளோ எவர் சின்ஸ் then he's always been a friend. And ஏதாச்சும் நான் டக்குன்னு ஃபோன் பண்ணி பேசுவேன். So he's in his own world obviously with his life. But whenever paths cross over, kandipa we are always cordial with each other. And இன்னொன்று என்னன்னா, போடாபடி ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ கூட சொல்றாங்க ஒரு பெஸ்ட் கமெண்ட் இப்போ வரைக்கும் வந்துட்டே இருக்கு. உங்க இந்த யூடியூப்ல சாங்ஸ்லாம் வரும்போது பாருங்க அவங்க STRக்கு ஈக்குவலா ஆடுறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட். இல்ல அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் டான்சர்.
அவர் வந்து அந்த குத்து டான்ஸ்ல வந்து கேட்கவே வேணாம், எது போல பண்ணி அப்படியே ஒரு மாதிரி இறங்கிடுவாரு. அண்ட் அந்த பர்டிகுலர் டான்ஸ் ஆக்சுவலாக பண்ணும்போது அங்கே ஒரு கதை நடந்துச்சு. என்னாச்சுன்னா வந்து அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்ல வந்து நான் ஒரு காம்படிஷன் ஆடுவேன்ல, அப்போ அதை தூக்குவாங்க அந்த ட்ரெஸ்ல. அது என்னாச்சுன்னா அந்த கிரேன் வந்து மேலே போகல அந்த டைம்ல. ஸோ தூக்கி விட்டுறோன்னா கிரேன் மண்டைக்குள்ள இறங்கிடுச்சு. ஸோ இறங்கி இங்கே 5 தையல் இருக்கு ஆக்சுவலாக. எனக்கு இப்படி குனிஞ்சேன், தப்பு 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 ரத்தம் வந்துச்சு. விக்கிக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்துட்டேன் தையல் போட்டு. விக்கி சார் என்னங்க வந்துட்டீங்க? இல்லை நம்ம கண்டினியூ பண்ணிட்டேன். எங்க வீட்டுக்கு போங்க, நீங்க என்னங்க நீங்க மண்ணில் தையல் போட்டு ஆடுறேன்னு சொன்னீங்கன்னு. பட் அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் ஒரு வாட்டி காலு ஆடும் போது அது ஜொயின்னு வந்து இட் பிகாஸ் மண்ணில் தையல் இல்லை. ஸோ இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் டான்ஸ் தட். பட் எனக்கு ரொம்ப டிட்டர்மின், ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவர் கூட ஆடினா கண்டிப்பா பிரேம் ரக்ஷித் மாஸ்டர் தான் வந்து அந்த அந்த பாட்டு கோரியோகிராஃப் பண்ணது, அந்த ஆயம குத்து டான்ஸருங்கிற பாட்டு. ஸோ டு ஒர்க் வித் ஹிம் வாஸ் லைக் இட் இஸ் லைக் அ குட் சேலஞ்ச். அவர் கூட நம்ம சேர்ந்து ஆடணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான். அண்ட் ஹி வாஸ் வெரி ஸ்வீட் டியூரிங் த ஃபில்மிங். பண்ண பரவாயில்ல, இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இஸ் வெரி வெரி மோட்டிவேட்டிங் அண்ட் வெரி ஸ்வீட். வெரி ஸ்வீட் பர்சன். ஜெய் பாலையா. இவர் கொஸ்டினுக்குலாம் அப்படிதான் உட்காரணும். செப்பண்டி. ஜெய் பாலையா சார் இஸ் மை ஃபேவரட்டஸ்ட் பர்சன் I've ever met. எப்படின்னா வந்து எந்த அளவுக்கு அவர் ஸ்வீட்னா, சம்பந்தமே இல்லாம போன் பண்ணுவார். வரும் எல்லோனா சலரோ சேர்ந்து அவர் எதுவும் அப்படி பண்ணிட்டு சே என்னமா பண்ற, எப்படி இருக்க, நல்லா இருக்கா, ஓகே சே ஹை டு ஹஸ்பண்ட், சே ஹை டு நிக். அவங்க பேசிப்பாங்க, ஹவுஸ் அப்பா அம்மா, ஓகே 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 காட் பிளஸ் சொல்லி வச்சுருவாரு. எதுக்கு ஃபோன் பண்ணாலும் தெரியாது. ஆனா வந்து ஜஸ்ட் ஹில்ஸ் கம் அண்ட் சி என்கொயர் அபவுட் மீ. அண்ட் கல்யாணத்துக்கு வந்து he came all the way from Hyderabad just for my reception, because அவருக்கு உண்மையிலே ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் தான் அவர் கூட எனக்கு. and it was so much fun. அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் பயந்துட்டே இருப்பேன், ஏன்னா பல படத்தில் நடந்திருக்கு. அது கொஞ்சம் பெரிய ஸ்டார்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து பொதுவாக அவங்க போர்ஷனை கட் பண்ணுவாங்க, இல்லை அந்த வீட்டில் நடிச்சா கொஞ்சம் அது தட்டி ரொம்ப அடிக்கிறாங்க, தட்டி அடிக்க வாசிங்கன்னு சொல்லி. ஆனால் இவருக்கு எப்படின்னா வீரசமர் ரெடி பண்ணும்போது அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் அவர் அடிக்கணும் அந்த மாதிரிலாம். அண்ட் எந்த படத்துலையும் யாருமே அவரை வந்து கொண்டது கிடையாதான், அந்த மேட்டர் எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேலாக நான் போய் குத்தி அவர் கொல்லும் போது பாலையாவை கொல்றியா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஐயோ என்ன போட்டு கொடுத்துட்டாங்களா இதெல்லாம் சொல்லி எனக்கு ஒரே பயம். அப்புறம் அவர் சொன்னா நோ 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 ஜெய் பாக ஜெய் ஃபேன்ஸ் கொடுறது சார் நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்குறது நான் தானே, நோ 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 ஜெய் இங்கா ஜெய் பாக ஜெய் புஷ் ஜெய் பாகாது. அவர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு நீங்கள் நம்ம பாடிங்க. அந்த படத்தில் நான் ஷூட் பண்ண அத்தனை சீனுமே ஒரு ஷாட் விடாமல் அந்த படத்தில் இருக்கு, ஒரு ஷாட் விடாம. நான் எந்த பாசிங் ஷாட் கூட அந்த படத்துல இருக்கு. அப்போ மை ரெஸ்பெக்ட் வெண்ட் அப் 10 times. நிறைய படத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணும்போது, பட் இந்த மாதிரி வந்து நான் பார்த்தது இல்லை. ஸோ எனக்கு அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் வீரசுமார் ரெட்டியில் நாங்கள் ஒரு சீன் பார்த்தோம், ரொம்ப ரிலேட்டபிள் பசங்க லைஃப்பில். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு போடுவீங்க, எல்லாமே சாப்பிட்டுட்டு வெக்கமா இல்லையான்னு கேட்பீங்க. அது என்ன லாங்குவேஜ்னா புரியல மேடம், எமோஷன் புரிஞ்சிருச்சு. அப்படியே பார்த்துட்டு நம்ம அம்மா சொல்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு யாராவது சொல்லிடுறாங்களா அதை பார்த்து? இல்லை அந்த சீன் கொஞ்சம் வைரலாகவே போச்சாங்க. அது வந்து சிக்கில தண்ணிக்கும் சொல்லி அதை பண்ணது. பட் அது வந்து ஆக்சுவலாக கோபி சார் கிரெடிட், ஏன்னா அவர் யோசிச்சது கேரக்டர். அண்ட் வீரசுமர் வந்து எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி. ஏன்னா அதில் வந்து அந்த ஓல்டர் வில்லனாக இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்டோரியில் ரொமான்ஸ் இருக்கும், அப்புறம் சிஸ்டர் பிரதர் சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ there's a lot of variations in that film of Veerasamar Reddy. So I was very blessed to be a part of the film, and he is one of the people I'll always value in my life a lot. இப்போ தமிழ் சினிமா ஹீரோஸ்ல ஸ்ருதி இவங்க கூட நான் பேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்படி யாரா இருக்கும்? விக்ரம் சார். எனக்கு கண்டிப்பா ஒரு தடவை விக்ரம் சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ்? அவர் வித்தியாசமான படம்லாம் பண்ணுவாங்க, அதனாலதான் அவர் வித்தியாசமா பண்றதுனாலதான் எனக்கு கண்டிப்பா அவர் கூட ஒரு தடவை நடிக்கணும்னு. அவர் சிஸ்டர் ரோல் பிளே பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஹீரோயினா தான் நடிக்கணும்னு ஆசை இல்லை. பட் அ குட் ரோல் வித் விக்ரம் சார் would be fun. ஓகே, வேற யாராச்சும்? விக்ரம் சார் சொல்லிட்டீங்க. ஐ லைக் ஹரிஷ் கல்யாண். லப்பர் பந்த்ல நான் பார்த்த உடனே எனக்கு ஹரிஷ் கல்யாண் அவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சது ஆஸ் an actor. இல்லையா டூரிஸ்ட் ஒரு சின்ன பையன் எடுத்துக்கிறேன், அந்த அப்கமிங் அவங்ககிட்ட சொல்லாமா? மேடம் ஃபார் யூஸ் ஓவர் மேடம், நோ மோர் ஆன்சர்ஸ். நீங்க சொல்லுங்க மேடம். சுதி மேம் நீங்க சொல்லுங்க. Why not ஹரிஷ் கல்யாண்? ஓகே ஹரிஷ் கல்யாண். சுதி மேடம் ஓகே, வேர்டிக் பத்தி அகைன் ஃபைன். நீங்க வந்து கேரக்டர் எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த படம் எப்படி வரப்போகுது, எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இதை பத்தி நானும் ரொம்ப கியூரியஸா தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நர்வஸாகவும் இருக்கேன், ரொம்ப கியூரியஸாகவும் இருக்கேன். பட் கண்டிப்பா இது ஒரு ஆனஸ்ட் படம், நம்ம ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணின படம். அண்ட் த ஹார்ட் இஸ் இன் த ரைட் பிளேஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஐ திங்க் வேர்டிக்ஸ் ஹார்ட் இஸ் இன் த ரைட் பிளேஸ். அண்ட் ஐ ரியலி ஹோப் தி ஆடியன்ஸ் லைக்ஸ் த ஃபிலிம். யாரோ காவேரின்னு சொல்லி ஃபோன் பண்றோம். காவேரியா?
ஃபோனே வரலையே மேடம். காவேரின்னு யாருமே இல்லை மேடம். நீங்கள் எதாவது சொல்லுங்கள், நான் பேசுகிறேன் அப்புறமா. காவேரி நைஸ் நேம். மேடம் இருங்க மேடம், ஒரு நிமிஷம் அப்படி வரேன். ஒண்ணும் நான் திரும்ப வரேன் மேடம். அவங்க கிட்ட போயிட்டு நான் திரும்ப வந்து இருக்கு மேடம். சரி மேடம் அவ்வளவுதான். நம்ம தான் ஹார்ட்ஸ் இன் தி ரைட் பிளேஸ். தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா ரிசீவ் பண்ற ஒரு படமா இருக்கும் நான் ஹோப் பண்றேன். எஸ் மேடம். ஃபைனல் கொஸ்டின் மேடம். மேடம் வரும் மேடம். ஹோப்புக்கு தமிழ் வேர்ட் சொல்லு. என்ன கேக்குறேனே இங்க நான் இருக்குல்ல ஒர்ஸ்ட் ஆசை, நம்பிக்கை. ஸோ வந்து இன்டர்வியூ எப்படி போச்சுன்னா சொல்லுவேன், இன்டர்வியூ ஃபன்னாக போச்சு, பயங்கரமாக போச்சு அப்படின்னு நான் எண்டில் சொல்லுவேன். இது நான் சொல்லவே மாட்டேன். இங்கே வந்து வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேர்டிக் டீம்லேருந்து வரும் மேம் அண்ட் ஸ்ருதி மேம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பேசியிருக்காங்க. அண்டு அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்ல, பார்த்த உடனே டக்குன்னு அப்படி ஒரு மாதிரி ஒரு பூஸ்டப் மாதிரி 2 பேர்கிட்ட இருந்து வந்து அந்த எனர்ஜியில் தான் ஷோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து போயிருக்கு. ஸோ வேர்டிக் படம் வந்து மறக்காமல் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். அண்டு 2 பேரோட ஆக்டிங்கும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் பார்த்து நாங்களும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் த டைம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பியூட்டிஃபுல் லேடிஸ், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. தேங்க்யூ.